உங்கள் விஜய். சுதா, என் பேச்ச கேட்டு உன் அண்ணங்கிட்ட பேச போறல்ல, அங்கதான் வச்சிருக்கிற ஒரு ட்விஸ்ட். திரும்பவும் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்றீங்க? அடுத்த கட்ட தகவலை கொடுக்கறதுக்கு தான் தமிழே. வேட்டையனும் மீனாட்சியும் ஒன்னா சுத்துறது உன் மான பிரச்சனைனா, இப்போ அடுத்து வந்திருக்கிறது சொத்து பிரச்சனை. ஏன் சொத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நேத்து ஈவினிங் சுமார் 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க தமிழ். யாரு? உன் தங்கச்சி சுதாதான்ப்பா. அவ எதுக்கு அங்க வந்தா? நீயும் பலகாலமா உன் அப்பா சொத்தை பிரிக்காம இருக்கிறியா? உன் தங்கச்சிங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்காம மொத்த சொத்தையும் நீயே ஆட்டைய போட பாக்குறியா? எங்க அண்ணன் சொத்தை குடுப்பான்னு காத்திருந்து இளவு காத்த கிளியோட கதை ஆயிப்போச்சு. அதனால இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னாப்பா. நான் மட்டும் சொத்தை பிரிச்சு கேட்டா தரமாட்டாரு. அதனால வாங்க எல்லாருமா போய் நம்மளுடைய பங்கை கேட்போம்னு சொன்னான். நம்மளோட பங்குனா? சுதாவுக்கு ஒரு பங்கு, உன் தங்கச்சி மீனாட்சிக்கு ஒரு பங்கு, யார் கூடவும் டச்சில் இல்லாம இருக்கிறாளே உன் தங்கச்சி ரம்யா, அவளுக்கு ஒரு பங்கு. இப்பதான் உன் மக மீனாட்சியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டியே, அதனால அவளுக்கும் ஒரு பங்கு. உன் மகன் வைத்திக்கு ஒரு பங்கு, உனக்கு ஒரு பங்கு. மொத்தமா சொத்தை 6 பங்கா பிரிக்கணும்னு சொன்னாப்பா. எங்களுக்கு எதுக்குமா சொத்துன்னு சொன்னோம். அப்படிலாம் விடாதீங்கோ, இது நம்ம உரிமைன்னு சொன்னா. அவ சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு கூட லேசா ஒரு ஐடியா வருதுப்பா. எது? இருந்தாலும் நீ கோவப்படுவேன்னு வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டோம். நீ சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா உன் மேல கேச போடுவாளா? நீ யாருக்கும் சொத்தை விக்கிறதுக்கு அவ கையெழுத்த போடாம சொத்தை முடக்கி வைப்பாளா? இந்த மாதிரி ரொம்ப தீவிரமா பேசினா. பிறந்த வீட்டு சொத்து என்பது பெண்களின் உரிமை, அதை தட்டி பறிப்பது கொடுமையிலும் கொடுமைன்னு ரைமிங்கா வசனமெல்லாம் எழுதி வச்சிருக்காப்பா. நாங்க வரலாமா? எங்களுக்கு பயமா இருக்குதுமா. இப்படி எல்லாம் சொன்னோம். எல்லாரும் பயந்தா எப்படி? கட்ட பேச்சுவார்த்தைக்கு நானே தனியா தைரியமா போய் நேர்ல பேசுறேன்னு சொன்னாப்பா. அநேகமா இன்னைக்கு அவ சொத்து விஷயமா உன்கிட்ட பேசுறதுக்கு வருவான்னு நினைக்கிறேன். இந்த தகவலை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான்ப்பா நாங்க போன் பண்ணோம். ஆமா, எதுக்காக இந்த தகவலை எல்லாம் கொடுக்குறீங்க? அன்னைக்கு என்னமா என்ன போட்டு தள்ளுவேன், ஆணவத்தை அடக்குவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எதுக்காக எனக்கு சார்பா பேசுறீங்க? தான் ஆடாட்டாலும் தன் தை சாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் தமிழ். இது நீ யாருப்பா? எங்க மருமவன். உன் சொத்தை பிரிக்கிறது எங்க மகளோட சொத்தை பிரிக்கிறதுக்கு சமந்தான மருமகனே.
அதனால நாங்க அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கோம். சுதா வருவா, சொத்தை கேப்பா. சூதானமா இருந்துக்கோ மருமகனே. நாங்க போனை வைக்கிறோம். சுதா அமைதியானவ மாதிரி இருந்துகிட்டு எனக்கு எதிராக ஆள் திரட்டவா பாக்குற. இந்த சொத்துல இருந்து உனக்கு சல்லி காசு கூட தரமாட்டேன் பாத்துக்க. எங்க சுதாவை நினைச்சா பாவமா இருக்குங்க. யுத்தம்னா 4 மர்டர் நடக்கதாமா செய்யும். கவலைப்படாதே, எல்லாம் நன்மைக்கே. அண்ணே, ஏன இந்த வேலையெல்லாம் நீதான் பார்க்கணுமா? வேலைக்கு ஆள் போட்டா என்னென்ன? நான் என்னைக்குமே ஒரு சாதாரண விவசாயி தான். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். காரை வீட்டில் இருக்கிறான், காரில் போகிறான், வசதியாக இருக்கான் போல இருக்குன்னு யாரும் நினச்சிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறது. இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துட்டா உன்கிட்ட வசதி இல்லைன்னு ஆயிடுமாண்ணே? உன்கிட்ட என்ன வசதி இல்லாம இருக்கு சொல்லு பாப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி என்ன வசதி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிற? நீ சொல்லு பாப்போம். ஊர்லயே பெரிய வீடு உன்னோடதுதான். இது மாதிரி இன்னும் 4 வீடுங்க இருக்கு. எப்படியும் காலி இடம் மட்டும் ஒரு 40 ஏக்கர் இருக்கும். நஞ்சா பூஞ்சன்னு ஒரு 100 ஏக்கர் குறையாம வச்சிருக்க. கொடைக்கானல்ல ஒரு தேயிலை தோட்டம் வச்சிருக்க. மூணார்ல ஏலக்காய் தோட்டம் வச்சிருக்க. அம்மாவோட நகைங்க, அண்ணியோட நகைங்க, அப்புறம் மீனாட்சியோட கல்யாணத்துக்கு எடுத்த நகைங்க எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. எல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 300 பவுனுக்கு மேல வச்சிருப்ப. ஒரு கார் வச்சிருக்க. அதோட சேர்த்து உன் ஃப்ரெண்டோட டிராவல்ஸ்ல உனக்கு 5-6 வண்டி வேற ஓடுது. எப்படியும் பேங்க்ல குறைஞ்சது ஒரு 10 லட்சமாவது வச்சிருப்ப. உன்னோட அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு எல்லாம் சேர்த்து ஒரு 20 கோடியாவது இருக்காதானே? டிராவல்ஸ்ல விட்டு இருக்கிற வண்டி முதற்கொண்டு கணக்கு எடுத்துட்டு தான் வந்திருக்கியா? ஜம்முன்னு எஜமா மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இப்படி மாட்டு தொழுவத்தை கழுவிட்டு இருக்கே என்ன? எஜமான் மாதிரி இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் அப்படி இருந்தா பாக்குறவங்க கண்ணு பொறுக்க மாட்டேங்குதே. இவனை எப்படிடா போட்டு தள்ளலாம்ல எல்லாரும் நினைக்கிறாங்க. கண்ணுக்கு எதிராக ஒரு எதிரி தான் இருக்காங்கன்னு நினைச்சா இப்ப காலுக்கு கீழே 10 எதிரி இருக்காங்க. அதனாலதான் இந்த நன்றி கட்ட உலகத்தை நான் நம்புறதே இல்லை. என்னென்ன ரொம்ப விரக்தியா பேசிட்டு இருக்க? நான் பேசல, எல்லாரும் சேர்ந்து பேச வைக்கிறாங்க. மீனாட்சிய என் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டேன்னு என் மேல கோவமான? அந்த விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பல. நீ வந்த விஷயத்தை பத்தி மட்டும் சொல்லு. என்ன அண்ணா, நான் சொல்ல போற விஷயத்த நீ கொஞ்சம் கோவப்படாம கேட்கணும். என்னென்ன சொல்லு. இத பத்தி பேச எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ஓஹோ, சொத்து உரிமையை கேட்க வந்திருக்கியோ? உண்மையும் சொல்லணும்னா
இத பத்தி உன்கிட்ட பேச எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா நான் சொன்னா எங்க அண்ணன் தட்டாம கேக்கும்னு சொல்லி நான் தான் உன்கிட்ட தைரியமா பேச வந்திருக்கேன். எல்லாருன்னா எல்லாருமேண்ணே, நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் தான். ஓஹோ, அத்தனை பேரும் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா நீ மட்டும் தைரியமா பேச வந்திருக்க, அப்படித்தானே? ஆமாண்ணே, உன்கிட்ட பேச எனக்கு உரிமை இல்லையா என்ன? பேசு. மீனாட்சிக்கும் வைத்திக்கும் கூட இதுல முழு சம்மதம் தானே. அம்மா கிட்டயும் சொன்னேன். அம்மாவும் நீ சொல்றது சரிதான், உங்க அண்ணன் கிட்ட பேசி பாருன்னு சொன்னாங்க. கிளவி, ஒரு பக்கம் நீ ஏத்தி விடுறியா? வச்சுக்கிற. பேசுறதுக்கே தயக்கமா இருக்குண்ணே. இம்புட்டு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு தயங்கிக்கிட்டு? சொல்லு சொல்லு. சரிண்ணே, என்ன நடந்தாலும் சரி, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. நியாயமா பார்த்தா நீயே இத முன்ன நின்னு நடத்தி வச்சிருக்கணும். எப்படின்னு உனக்கு இப்படி அநியாயமா நடந்துக்க மனசு வருது? நாங்க எதுவுமே கேட்கலன்னா நீயும் அமைதியா இருப்பியா? இத முடிச்சு வைக்கிறது உன் கடமை இல்லையாண்ண? எதை முடிச்சு வைக்கணும்னு சொல்ற? அது வந்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை உங்க எல்லாருக்கும் எழுதி வச்சுட்டு நான் விரும்பையெல்லாம் நடுத்தருவுல நின்னுகிட்டு இருக்கணும். அதத்தானே சொல்ற? அண்ணா, நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன பேசுற? சும்மா நிறுத்து. இந்த நடிப்பையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. சொத்தை பிரிச்சு கேட்கணும்னு எனக்கு எதிர ஆள் சேர்க்கிற இல்ல நீ. அண்ணன், ஏய், அண்ணன் நொன்னா மண்டையில அடிச்சு பேத்து போடுவேன். எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா என்கிட்டயே சொத்தை பிரிச்சு கேட்டு வந்திருப்ப நீ. இங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் எங்க எங்க எவ்வளவு வச்சிருக்கேன்னு கணக்கு பார்த்துட்டு வந்திருக்கேல்ல நீ. ஊமக்கோட்டை மாதிரி இருந்துகிட்டு எம்பிட்டு பெரிய காரியம் பண்ணிருக்க. அண்ணன் சத்தியமா நான் பயமுடு. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எங்க அப்பா எனக்கு கொடுத்தது ஒரு கார வீடும் 4 ஏக்கர் நஞ்சம் மட்டும்தான். அவர் கொடுத்த 20 லட்சம் ரூபாய் சொத்தை என் சொந்த உழைப்பால 20 கோடியா மாத்திருக்கேன். இப்ப வந்து சொத்துல பங்கு கொடுங்கன்னு எவ்வளவு குளிர் காயலாம்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். 4 பங்கு போடணும், 6 பங்கு போடணும்னு ஏலமா போறீங்க. ஏலம் எவ சொத்தை யார் ஏலம் போறது? கூட பிறந்த பாவத்துக்காக 5 லட்சமா 10 லட்சமா தர்றேன். வாங்கிட்டு பத்திரத்துல கையெழுத்த போட்டுட்டு ஓடி போய் அதை விட்டுட்டு கேச போடுறேன், வில்லங்கம் பண்றேன்னு ஏதாவது பண்ணீங்க, நீங்க யாரும் என் அப்பனுக்கு பிறக்கலைன்னு ஊரெல்லாம் அசிங்கப்படுத்திருங்க. சொத்து வேணுமா? சொத்து ஓடி போயிடுங்க எல்லாரும். நான் இத்தனை நாளா நினைச்ச பெரிய சொத்தை நீதான். ஆனா நீயே என்ன இப்படி பேசிட்டி என்ன? எங்க அப்பா எல்லாம் மனுஷனே கிடையாது அத்தை. ச்சே, அவரெல்லாம் அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. சொந்த தங்கச்சி கிட்ட இப்படியே பேசுவாரு? இதுக்குதான் அத்தை நான் அப்பவே சொன்னேன், அவர்கிட்ட பேச போகாதீங்க போகாதீங்கன்னு. என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடல மீனாட்சி. சொத்து கேக்குறியா அது இதுன்னு அவரா கற்பனை பண்ணி என்னென்னலாமோ பேசிட்டாரு.
அத்தை, என்ன கேட்டா நீங்க வீட்டுக்கே வந்திருக்க கூடாது. ரத்தம் வழிய வழிய நேர போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல ஊர் பஞ்சாயத்துலயோ போய் நின்னு இருக்கணும். பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு தர முடியாதுன்னு சொல்லி அடிச்சு காயப்படுத்திட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அப்போ தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. இவரெல்லாம் தூக்கிட்டு போய் 2 நாள் உள்ள வைக்கணும் அத்தை. அப்பதான் அவரோட ஆணவம் அடங்கும். ஏன் த இவ்ளோ நடந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா சும்மாவா இருந்தாங்க? நான் வீட்டுக்கு போனப்போ அண்ணி வீட்ல இல்ல மீனாட்சி. எங்க அம்மாவை பார்க்க பெரிய வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்பத்தாவுக்கு இத பத்தி தெரியுமா? இல்ல மீனாட்சி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேரா இங்கதான் வந்தேன். எங்க அம்மாவுக்கு இத பத்தி தெரிய வேண்டாம் மீனாட்சி. பாவம், அவங்க சாக போற காலத்திலயாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம மகனே நம்மள பத்தி அசிங்கமா பேசிட்டானேன்னு அத நினைச்சே அவங்க செத்து போயிடுவாங்க மீனாட்சி. அத்தை, அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? அடிபட்டதுல இருந்து பின்தலை வரைக்கும் வலிக்குது மீனாட்சி. தையல் போட்டிருக்காங்களா அத்தை? சின்ன தையல் தான். ஒரு வாரத்துல அதுவே விழுந்துடும்னு சொன்னாங்க. ச்சே, இன்னைக்கு மாமா வரட்டும் அத்தை. வந்ததும் அவர்கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ மீனாட்சி, அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவன் அண்ணன் கிட்டயே போய் சண்டைக்கு நின்னுடுவான். அப்புறம் பிரச்சனை பெருசாதான் ஆகும். பரவாயில்ல அத்தை. யாராவது ஒருத்தர் எங்க அப்பா சட்டையை புடிச்சாதான் அவருக்கு புத்தி வரும். பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு எல்லாருமே அமைதியா இருந்தோன்னு வைங்க, அவர் இப்படிதான் ஆடிட்டு இருப்பாரு. வேண்டாம் மீனாட்சி. இல்ல அத்தை. வேண்டாங்கறல்ல, விடு மீனாட்சி. உன்னை தயவு பண்ணி கேக்குறேன், இது வேட்டை எனக்கு தெரிய வேண்டாம். அத்தை, மாமா இந்த காயத்தை பார்த்தாருன்னா கேப்பாருல்ல. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்னு பொய் சொல்லிக்கலாம் மீனாட்சி. நான் உள்ள போய் படுக்கிறேன் மீனாட்சி. வாங்க அத்தை. அவ எப்படியும் நைட்டு லேட்டா தான் வருவா. என்ன கேட்டா நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடு. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம், சரியா? ம், வாங்க. பாத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா பசி வயிற்ற கிழித்து சாப்பாடு போடுமா மீனாட்சி. என்ன மாமா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அந்தாண்டு வேலை இழுத்ததுல மத்தியானம் சாப்பிட கூட இல்லை மீனாட்சி. கொலை பசி, அதான் சீக்கிரமா ஓடியாந்துட்டேன். சாப்பாடு போடுமா, பசிக்குது. இருங்க மாமா, நானே சாப்பாடு போடுறேன். ஏய், என்ன பண்ற நீ? நீயே இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்க, எதுக்கு பாதியில கை கழுவுற? நீ சாப்பிடு மீனாட்சி, அம்மா எனக்கு சாப்பாடு போடுவாங்க. இல்ல மாமா, நானே போடுறேனே. வேண்டாம் மீனாட்சி, சாப்பிடும்போது பாதியில எந்திரிக்க கூடாது. அதுவும் இல்லாம நாம தான் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணுமே தவிர சாப்பாடு நம்மளுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாலிசி. அதனால நீ தயவு செய்து சாப்பிடு. சுதா, வயிறு பசிக்குது, உள்ள என்ன பண்ற? மாமா, அத்தை உள்ள. மீனாட்சி, எங்க அம்மா இப்ப மதம் மாறிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் சுதா. என்ன இது புது கெட்டப்பு? சும்மாதான், நீ சாப்பிடுப்பா. அட இருமா, எப்பவும் நீ இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ண மாட்டியே, எதுக்கு இப்போ முக்காடு போட்டிருக்க? நான் தான் சும்மாதான்னு சொல்றேன்ல. இல்லையே, காரணம் இல்லாம எலி ஏன் முக்காடு போட்டு ஓடுதுன்னு எனக்கு இப்ப தெரியணும். உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, முதல்ல சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். நோ 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 நோ, முதல்ல முக்காடு, அப்புறம் தான் சாப்பாடு. இப்ப என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு?
என்னாச்சுமா? மா என்னாச்சு? எதுக்கு இப்ப தலைய பிடிச்சா? மீனாட்சி என்னாச்சு? அது வந்து வேட்டையா